Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy and the fulfillment. பிரைஸ் தி லார்ட். பேசும் நிழல்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம கடந்த நாட்களில் ஒவ்வொரு வாரமும் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, நிழல் போன்று இருக்கிற மனிதர்களை எடுத்து அவங்க கர்த்தருக்காக எந்த அளவுக்கு வல்லமையாக பயன்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மாறி மாறி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதே போல் இந்த நாள்லையும் நம்ம ஒரு ஹிடன் கேரக்டர் எடுத்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரி, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 2 முக்கியமான அடிப்படைகள் எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கு. ஒரு விசுவாசிகள் அப்படின்னு சொன்னாலே இந்த 2 அடிப்படை இல்லாம எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, சீர் பொருந்துதலும் மீட்கப்படுதலும், அதாவது ரீகான்சிலியேஷன் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது 2ம் இல்லாம ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கை இருக்கவே முடியாது. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடனான உறவையும் விசுவாச பயணத்தையும் அது வடிவமைக்கிறதுக்காகத்தான் இந்த சீர் பொருந்துதலும் மீட்கப்படுதலும் நமக்கு ரொம்பவும் அவசியமாக இருக்குது. இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இதைத்தான் நம்ம ரட்சிப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த ரட்சிப்பு தான் தேவனோடு நம்ம சீர் பொருந்தவும் பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கவும் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மீட்பு அப்படிங்கிறது எதன் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தது நிமித்தமாகத்தான் இந்த ஆத்தும மீட்பு நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக பாவத்தின் அடிமைத்தனத்துல நம்ம எல்லாருமே சிக்கி இருந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலதான் இந்த நாள்ல நீங்களும் நானும் விலைக்கு வாங்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்களேன். தேவனாய் கர்த்தருடைய இரத்தம் தான் நம்ம இந்த நாள்ல அவரோடு இணைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரீகான்சிலியேஷன் அப்படிங்கிறது இது மீட்பினுடைய விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாவத்தினால நம்ம பிரிந்திருந்திருக்கோம். நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில பாவத்தின் வந்த உடனே நமக்குள்ளாக ஒரு பிரிவினை வந்திருக்கு. அப்ப இந்த பிரிவை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மத்தியஸ்தராக இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டு அவரோடு நம்மை இணைத்திருக்கிறார். அப்ப இது எதனால நமக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, அவருடைய கிருபையினாலையும் அவருடைய உன்னதமான அன்பினாலையும் அவருடைய இரக்கத்தினாலையும் அவருடைய மன்னிப்பினாலையும் நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம பெற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் எல்லாத்தையும் இது கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்தாருல்ல, இந்த மன்னிப்பை கொடுத்தாரு, அவரோட சீர் பொருந்துறதுக்கும் அவரோட இணைக்கப்படுறதுமான மகா உன்னதமான காரியங்களை இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம பெற்றுக்கொண்டதை என்ன செய்யணும்னா, பிறருக்கு கொடுங்க, பிறருக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் நமக்கு ஒரு அன்பின் கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். நம்மை மன்னித்தார், அதே போல நாம அந்த மன்னிப்பை பிறருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனுடைய அடிப்படையில தான் இந்த நாள்ல ஒரு சின்ன மெசேஜ், ஒரு சின்ன தியானத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்துல பிலேமோன் அப்படிங்கிறது ஒரு சின்ன சாப்டர். நம்ம எல்லாருமே அதை பாஸ் பண்ணியிருப்போம், சில நேரங்கள் நம்ம வாசிச்சிருப்போம். வேதத்துல பிலேமோன் அப்படிங்கிறது ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு சின்ன சாப்டராக இருக்கு. ஆனா அந்த சின்ன சாப்டர்ல தான் ரொம்ப ஆழமான, ரொம்ப டெப்தான, அதே நேரத்துல ஸ்பிரிச்சுவலி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் உண்மைகள் அடங்கின, அதாவது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு செய்தி அதுல அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஜஸ்ட் ஒரு மன்னிப்பிற்கான ஒரு கதை அல்ல, நமக்கும் தேவனுக்குமான ஒரு உறவை பற்றி சொல்லுகிற ஒரு உன்னதமான காரியம் அப்படிங்கிறத இந்த செய்தியினுடைய முடிவில் நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்வீங்க. சரி, பிலேமோன்
1ஆம் அதிகாரம் 8-21 இந்த வசனங்களை தான் இந்த நாள்ல நம்ம எடுத்து கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம யாரை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, வேதத்துல ஒனேசிமு அப்படின்னு ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவரை எடுத்துதான், அவர் தான் ஒரு ஹிடன் கேரக்டராக இருக்கிறார். அவரை வைத்துதான் இந்த நாள்ல நிறைய காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சரி, பிலேமோன் 1ஆம் அதிகாரத்துல 8-21 இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பவுல் சிறைச்சாலையில இருந்து இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, கொலோசே பட்டணத்துக்கு, அதாவது அந்த கொலோசே பட்டணத்துல இருக்கிற பிலேமோனுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுறத பார்க்கிறோம். இந்த பிலேமோன் யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஒனேசிமுத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம். ஆனா அந்த ஒனேசிமு அவரை பத்தி சொல்லப்பட்ட அந்த கடிதம் எதுல இருக்குன்னா, பிலேமோன் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு. அப்ப அந்த பிலேமோன் யாரு அப்படின்னு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குல்ல. சரி, பிலேமோன் யாரு அப்படின்னு பார்த்தா, ஆசிய மைனர்ல கொலோசே அப்படிங்கிற அந்த பட்டணத்துல வாழ்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தனும் கூட. இவரு பவுல் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பவுலுக்கு ரொம்ப உறுதுணையாக, ஊழியங்கள்ல ரொம்ப பிரதானமானவராகவும் முக்கியமானவராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் பிலேமோன்ல. பவுல் அவர் என்ன எப்படி அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு ரொம்ப பிரியமுள்ளவன், என்னுடைய உடன் வேலையாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அட்ரஸ் பண்றத பார்க்கிறோம். இவருடைய வீட்டுல தான், அந்த பிலேமோனுடைய வீட்டுல தான் சபை கூடி வந்துச்சு. அந்த கொலோசே அப்படிங்கிற சபை இவர் வீட்டுல தான் கூடி வந்தது. பவுலுடைய ஊழியத்துக்கு இவர் ரொம்பவும் உறுதுணையாக, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பில்லராக அவர் விளங்கினார் அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த விதத்துலலாம் அவர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஊழியங்களா இருக்கலாம், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கலாம், அது போல என்னென்னலாம் ஊழியம் அந்த இடத்துல செய்யப்படணுமோ அதற்கு பவுலுடைய கரங்களை பலப்படுத்துகிற ஒரு உடன் ஊழியனாக இந்த பிலேமோன் அந்த நாட்கள்ல இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சபைகள் கூடி வர்றதுக்கு, சபைகளுக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு கட்டடங்கள் இல்லை. இதை நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆரம்ப நாட்கள்ல நம்ம பார்த்தபோது லீதியாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம தியானித்தோம். அவங்க வீட்டுல தான் அந்த நாட்கள்ல சபை கூடி வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் பாத்திரமாக அவங்க பயன்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போலதான் இந்த கொலோசே பட்டணத்திலையும் சபை ஜனங்கள் கூடி வர்றதுக்கு இந்த பிலேமோனுடைய வீட்டுல தான் ஜனங்கள் கூடி ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப வீடுகள்ல தான் இவங்க எல்லாம் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, விசுவாசமும் அன்பும் நிறைந்த ஒரு தேவ மனிதன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. மாத்திரமல்ல, விசுவாசிகளை அவர் ஏற்றுக்கொள்றது, ரொம்ப அன்போடு ஏற்றுக்கொள்றதும், அவங்கள ரொம்ப ஊக்குவிக்கிறதுமான அநேக ஊழியங்களை அந்த நாட்கள்ல அவர் செய்து கொண்டு வந்தார். இவர் ரொம்ப பெரிய செல்வந்தன் நான் சொன்னேன்ல. அப்ப இவருடைய வீட்டு நிர்வாகங்களையும் அவருடைய வேலைகளையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால சில அடிமைகளை வேலைக்காக பணி நிமித்தமாக வைத்திருந்தார். அந்த நாட்கள்ல ரோமன் கல்ச்சர்ல அடிமைகள் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். நம்ம ஹிஸ்டரியில நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவர் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய வீட்டு நிர்வாகங்களையும் வேலைகளையும் பார்க்கிறதுக்கு நிறைய அடிமைகளை தன்னுடைய வீட்டுல வைத்திருந்தார். அப்படி பிலேமோனுடைய அடிமைகள்ல ஒரு மனிதன் தான் நாம பார்க்கிற இந்த ஒனேசிமு அப்படிங்கிறவர். இவர் ஒரு பாண்ட் சர்வன்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பிலேமோனுடைய அடிமையாக இருந்தவர் தான் ஒனேசிமு. சரி, இந்த அடிமை கலாச்சாரம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன காரியம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அடிமைகள் அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரோமன் கல்ச்சர்ல ஒரு அங்கம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். யுத்தங்கள், அதே போல கடன் சுமைகளினால, தண்டனைகள்னால, சில நேரம் பிறப்பின் மூலமாக கூட அந்த நாட்கள்ல அடிமைகள் திரளாக அந்த ரோமன் கல்ச்சர்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடிமைகளுக்கு அப்படின்னு சொல்லி தனியா எந்த ஒரு அடையாளமுமே அந்த காலகட்டத்துல இல்லை. அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அடிமைகள் அப்படின்னா ரொம்ப பேடா அந்த நாட்கள்ல ட்ரீட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படின்னா, அவங்க ஒரு மனிதனை போல இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஒரு பொருள் மாதிரி, ஒரு உடைமை மாதிரி தான் அந்த நாட்கள் அவங்கள கருதப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லேவ்ஸ் நம்ம வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ப்ராப்பர்ட்டியாக அவங்க கருதப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஒரு ஸ்லேவ், அதாவது ஒரு அடிமை தன்னுடைய எஜமான விட்டு எந்த ஒரு காரியத்துக்கும் நோக்கமும் இல்லாம அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள்ல சட்டம் இருக்கு.
அதே போல ஒரு உரிமையாளர், அதாவது ஒரு எஜமான் அந்த அடிமையை என்ன வேணாலும் செய்யலாம், அடிக்கலாம், கொலை செய்யலாம், என்ன வேணாலும் மிஸ்ட்ரீட் கூட பண்ணலாம். யாருமே ஏன்னு கேட்க முடியாது. முழு அதிகாரமும் அந்த எஜமான்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அப்ப அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் தான் அந்த நாட்கள்ல நிலவி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எஜமான்களுக்கும் அடிமைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாகுபாடு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சபை கூடி வரும்போதுதான் இருக்கலாம், அந்த சொசைட்டிலையும் கூட எஜமான்கள் ஒரு விதமாகவும் அடிமைகள் ஒரு பக்கமாகவும் இந்த மாதிரி ஒரு பாகுபாடான கல்ச்சர் தான் அந்த நாட்கள்ல நிலவுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஓடிப்போன அடிமைகளை கொலை செய்யவும், அதே போல அடிக்கவும், துன்புறுத்தவும், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற முழு அதிகாரம் எஜமான்கள் கைகள்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம யாரை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒனேசிமு பத்தி. இந்த ஒனேசிமு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலேமோனுடைய அடிமை, அப்படிதானே? அப்ப இந்த பிலேமோன் அப்படிங்கிற தன்னுடைய எஜமானை விட்டு ஒனேசிமு என்ன செஞ்சாருன்னா ஓடி போயிட்டார். இதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதற்கு என்ன வேணாலும் ரீசன் இருக்கலாம். அவர் ஒருவேளை கடுமையாக நடத்தப்பட்டிருக்கலாம், இல்லை சிலது சம்டைம்ஸ் வீட்டில் இருக்க ஏதாவது எடுத்துட்டு கூட ஓடி போயிருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, ஒரு அடிமையாக தானே இருந்தாரு. அப்ப ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக, இப்படி போன்ற காரியத்தின் நிமித்தமாக பிலேமோனை விட்டு, எஜமானை விட்டு அவர் ஓடி போயிட்டார். அப்ப இந்த ஒனேசிமு ஓடி போன இடத்துல காவலில் இருந்த பவுலை அவர் சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சந்திப்புல தான் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, பவுல் அந்த இடத்துல கிறிஸ்துவை குறித்து ஒனேசிமுக்கு சொன்ன போது அவர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கைய அப்படி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுலுக்கு எல்லா ஊழியங்களுக்கும், பவுல் செய்த எல்லா ஊழியங்களுக்குமே அவர் ரொம்ப உறுதுணையாக அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை மாற்றி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். பவுலுடைய ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி, ஒரு உடன் ஊழியன் மாதிரி அந்த இடத்துல செயல்பட்டார். இப்படி அவர் பவுலுக்கு ரொம்ப பக்க பலமாக, அந்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மகன் போல அவர் தன்னுடைய ஊழியத்துல இணைக்கப்பட்டு ஊழியம் செய்து வந்ததை பார்த்தோம். அப்ப இப்படி ஒனேசிமு பவுலுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்து ஊழியம் செய்தாலும் கூட, இந்த ஒனேசிமுவை மறுபடியுமாக பவுல் என்ன செய்றார் அப்படின்னா, பிலேமோன் கிட்ட அனுப்பி அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், இந்த ஒனேசிமுவை நீங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும். அதே போல நீங்க சீர் பொருந்தி, நீங்க 2 பேருமே சீர் பொருந்தி இவனை மன்னித்து இணைந்து நீங்க ஊழியம் செய்யணும். யாருன்னா இந்த பிலேமோனும் ஒனேசிமு, இவங்க 2 பேரும் இணைந்து நீங்க ஊழியம் செய்யணும், அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, மன்னித்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதின கடிதம் தான் இந்த பிலேமோன் அப்படிங்கிற நிருபம். இந்த லெட்டர், இந்த கடிதம்ங்கிறது எபிஸ்டல் லெட்டர் இல்லையா, இந்த லெட்டர் தான் பிலேமோன் அப்படிங்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்துல முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதனுடைய கண்டென்ட் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்பொழுது பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 8-21 இந்த வசனங்களை நம்ம எல்லாரும் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் அந்த கடிதம் கொடுத்து விட்டாருன்னு, அந்த லெட்டரோட கண்டென்ட் என்ன, பவுல் அந்த இடத்துல என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, பவுல் என்ன செய்யறாரு, முதிர் வயதுல சிறைச்சாலையிலிருந்து கையெழுத்தாக இந்த லெட்டரை எழுதி கொடுத்து விடுறத பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். யார்கிட்ட? பிலேமோன் கிட்ட மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி இதுல எழுதியிருக்கிறாரு. முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக அவன் இருந்தான். ஒனேசிமு முன்னால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஆனா இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். என்னுடைய உள்ளம் போல் இருக்கிற அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல அவரு குறிப்பிடுறத பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனாக இருக்கிறான். சுவிசேஷத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யணும், என் கூட சேர்ந்து இல்லை என் நிமித்தமாக ஊழியம் செய்யணும் அப்படின்றதுக்காக, அதாவது உமக்கு பதிலாக அப்படின்னா பிலேமோனுக்கு பதிலாக ஒனேசிமுவை நான் என் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசையாக இருந்தேன், மனதாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல எழுதுறாரு. அப்ப அவனை என் கூட வச்சு நாங்க சேர்ந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்திருந்தேன். இது 1ஆம் அதிகாரம் 13-14 அந்த வசனத்துல வாசிங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதுல சொல்றாரு, ஆனாலும் உங்க சம்மதி இல்லாம, உம்முடைய சம்மதி இல்லாம மனப்பூர்வமாய் இதனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஸ்டில் அவர் யாரா இருக்கிறாரு அப்படின்னா, பிலேமோனுடைய அடிமையா தான் இருக்கிறார்.
அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஊழியம் செய்தாலும் பவுலோடு இணைக்கப்பட்டு ஊழியம் செய்தாலும் அவர் அஃபீஷியலி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிலேமோனுடைய அடிமை. அதனால தான் நான் உங்க சம்மதி இல்லாம உங்க பெர்மிஷன் இல்லாம நான் அவரை ஊழியத்துல என் கூட வைத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனா இருக்கும்படி, அதாவது பிலேமோனுக்கு சொல்றாரு, உம்முடையவனா இருக்கும்படி இனிமேல் அடிமையாக அல்ல. இனிமே உங்களுக்கு முன்னொரு காலத்துல அவன் அடிமையா தான் இருந்தான், ஆனா இனிமே அவன் அடிமையா இல்லை, பிரியமுள்ள சகோதரனாக நீங்க என்னை ஏற்றுக்கொள்றது மாதிரி அவனை நீங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவர் பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அவரு கொஞ்ச காலம் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியத்துக்காக உங்களை விட்டு பிரிந்து போனா அப்படின்னு சொல்லி அவர் ஓடி போனதை அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதோடு அவர் என்ன சொல்றாரு, ஒரு முக்கியமான காரியத்தை பவுல் அந்த இடத்துல சொல்றாரு, ஒனேசிமோ உமக்கு யாதொரு அநியாயம் செய்திருந்தால், உனக்கு ஏதாவது ஒரு விதத்துல அநியாயம் செய்திருந்தாலோ அல்லது அவர் கடன் பட்டிருந்தாலோ, உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவர் கடன் பட்டிருந்தா நானே அதை பொறுப்படுத்திக் கொள்றேன், என்னுடைய கணக்குல வைத்துக் கொள்ளுங்க, நானே அதை திரும்ப உமக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி அன்பின் நிமித்தமாக மன்றாடி இந்த கடிதத்தை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கடிதத்தோட கண்டென்ட் இதுதான், அவரை மறுபடியுமாக ஏற்றுக்கொள்ளுங்க, நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க மன்றாடி அன்பின் கடிதமாக அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கடிதத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, மன்னிப்பு கொடுங்க அப்படிங்கிறதையும் மறுபடியுமாக சீர் பொருந்தி 2 பேரும் இணைக்கப்படணும் அப்படிங்கிறதையும் அன்பும் ஈக்குவாலிட்டியும் கண்டிப்பாக ஊழியத்துல வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்றதையும் பார்க்கிறோம். அடிமையாக தான் இருந்தா, ஆனா இந்த நாள் கிறிஸ்துவின் நிமித்தமாக மீட்கப்பட்டதுனால அடிமையா இல்ல, சகோதரனாக நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேவ் அடிமையிலிருந்து ஒரு உடன் ஊழியராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறது தான் அந்த கடிதத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அவரு ஊழியத்துல எல்லாம் பயன்பட தான் ஆரம்பிச்சாரு. ஆனா ஏன் பவுல் அவரு மறுபடியுமாக திரும்ப அனுப்புகிறார்? நல்லதான ஊழியம் செஞ்சாரு, ஏன் கூடவே வைத்து தொடர்ந்து அப்படி ஊழியம் செஞ்சிருக்கலாம்ல, ஏன் மறுபடியுமாக திரும்பி அனுப்புகிறார்? அவரு சால்வேஷன் ஆனதுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி செஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஏன் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியமாக அவரு ஊழியத்திலேயே பயன்பட்டா கூட அவர் முழு மன்னிப்பை பெறவும் சீர் பொருந்தவும் வேண்டும் அப்படிங்கிறதற்காக தான் பவுல் மறுபடியுமாக அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒனேசிமோ மனம் திரும்பி அவர் ஊழியமே செய்தாலும் லீகலி அவர் யாரு அப்படின்னு பார்த்தா பிலேமோனுடைய அடிமை, அப்படிதானே? ரோமனுடைய லா படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவரு பிலேமோனுடைய ப்ராப்பர்ட்டி, அவருக்கு சொந்தமான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப முழு மன்னிப்பை பெறணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தன்னுடைய கடந்த காலத்தை, தன்னுடைய பாஸ்ட இந்த ஒனேசிமோ மீட் பண்ணியே ஆகணும், சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கண்டிப்பாக அந்த பாஸ்ட்டை விட்டு ஓடவே முடியாது. ஓடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக சீர் பொருந்த முடியாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்ப முக்கியமாக அந்த இடத்துல விடுதலை மாத்திரமல்ல, சீர் பொருந்துதல் அப்படிங்கிற கான்செப்டை தான் அந்த இடத்துல பவுல் முன்னிலைப்படுத்தி சொல்றதை பார்க்கிறோம். சீர் பொருந்து இணைக்கப்படுறது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரெஸ்டோர்ட் ரிலேஷன்ஷிப். நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, மறுபடியுமாக வெறும் மன்னிப்பு பெறது மாத்திரமல்ல, நம்ம தேவனோடு இணைக்கப்படணும் அப்படிங்கிறத தான் பவுல் அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சீர் பொருந்துறது மறுபடியுமாக போறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனா அதை எதிர்கொள்றதுக்கு தேவன் தம்முடைய பலத்தையும் கிருபையும் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப மன்னிக்கப்படாத பழைய காரியங்களை, பழைய காரியங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கிறத வைத்துக்கொண்டே தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டே இருக்கணும், தொடர்ந்து நான் ஊழியம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக தேவனால அங்கீகரிக்கப்படாது. ஸோ ஒரு நிமிடம் நின்று அதை நம்ம ஃபேஸ் பண்ணி சீர் பொருந்தி சரிப்படுத்தி தான் நம்ம ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி நபர் சார்ந்த ஒரு விஷயம் மாத்திரமல்ல, உடைந்து போன உறவுகளை அது சீர்படுத்துறது, ஒன்றிணைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இருதயம் மாற்றப்பட்டு முழு மன்னிப்புடன் இணைக்கப்படுறது தான் கர்த்தர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு. அப்ப நம்ம அந்த நாள் என்ன செய்யணும், மறுபடியுமாக நம்ம சீர் பொருந்தணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு. 2வது ஏன் அனுப்புனார் அப்படின்னு பார்த்தா, சரியாக உண்மையாக நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதற்காக தான், தேவனுடைய நீதியின்படி நடக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் திருப்பி அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான், ரொம்ப ரிஸ்கானது அப்படின்னு சொல்லலாம்.
ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே ரோமன் கல்ச்சரை பத்தியும் ஸ்லேவ் பத்தியும் அடிமைகள் பத்தியும் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரோமன் சொசைட்டில அடிமைகளுக்கு அப்படின்னு சொல்லி எந்த அந்தஸ்தும் ரெஸ்பெக்டுமே கிடையாது. அவங்கள ஒரு மனிதனாவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதுலயும் ஓடி போன அடிமை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வேணுமானாலும் தண்டனை கொடுக்கலாம். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை என்ன வேணாலும் ஆகலாம், அடிக்கலாம், அதே போல கொலை செய்யப்படலாம். ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். ஆனாலும் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிந்து பவுல் சொன்னதை கேட்டு ஒனேசிமும் இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக தன்னுடைய எஜமான் கிட்ட போறாரு, அவரை ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கடினமாகவே இருந்தாலும் அதை ஒனேசிமு ஃபேஸ் பண்ணதுனால, கீழ்ப்படிந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய வாழ்க்கை அப்படியே மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யூஸ்லெஸ்ஸாக இருந்த அந்த ஒனேசிமு கர்த்தருக்கென்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவர் அப்படியே பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய நேம் ஒனேசிமு அப்படிங்கிற நேமினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரயோஜனம் உள்ளவன், லாபம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பேருடைய நேம் இருக்குல்ல, இப்ப நான் சொன்னேன்ல, இந்த அர்த்தம் எப்போ அவருடைய வாழ்க்கையில முழுவதுமாக நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தா, அவர் கர்த்தரோடு சீர் பொருந்தின பிறகும் ரீகான்சில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நேமுடைய அர்த்தம் அவருடைய வாழ்க்கையில அப்படியே பலிதமாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பவுலினுடைய நம்பிக்கைக்குரியவராக, விசேஷமாக சபையின் முக்கியஸ்தராக அவர் அப்படியே மாற்றப்பட்டார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல இருந்து நாம கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன இந்த கடைசி காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 2-3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா, பயந்து ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு இருப்பவர்களை தான் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல தேர்வு செய்து தமக்கென பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஒனேசிமுட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதாவது புறக்கணிக்கப்பட்ட, தேவனை விட்டு ஓடி போன ஜனங்கள் இருப்பாங்க. அது யாருன்னா, நான் யாரையோ இல்லை, நாம தான். அதாவது நம்ம மனிதர்கள் தான் என்ன செய்யறோம்னா, கர்த்தரை விட்டு ஓடி போன நிலைமையில இருக்கிற மனிதர்களை, அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க ஒரு காலத்துல புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், அவங்க பாஸ்ட் ரொம்ப மோசமா இருந்தாலும், அவங்க கர்த்தரால தேர்வு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட தயாராய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்துல நம்ம மறுபடியுமாக இணைக்கப்படணும். அப்படி நம்ம இணைக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தன வாழ்க்கையா இருந்தாலும் அது அப்படியே ரீபொசிஷன் பண்ணப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து வேறொரு புதிய அடையாளத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். 2வது நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான சீர்பொருந்துதல் வேணும். நம்ம ஊழியம் தானே செய்யறோம் அப்படின்னு இல்லை, உண்மையான சீர்பொருந்துதலோடு கர்த்தருடைய காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதை விட மீண்டுமாக நம்ம சீர்பொருந்தி இணைக்கப்படுறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கசப்போடையோ, மேட்டிமை, வெறுப்பு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா, அதை உதறி தள்ளிட்டு மீண்டுமாக ஒப்புரவாகி சீர்பொருந்த பண்ணணும், இணைக்கப்படணும். ஊழியத்துல வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. சமாதானத்தோட எல்லாரோடையும் நம்ம சீர்பொருந்தி ஊழியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சில நேரம் சில மனிதர்கள் இந்த உலகமே முத்திரை குத்திருக்கலாம். இவங்கெல்லாம் பாவிகள், இவங்கெல்லாம் எதையுமே செய்ய முடியாது, இவங்கெல்லாம் தவறு செஞ்சவங்க, அப்ப இந்த பின்னணியில இருந்து வந்தவங்க, இப்படி உலகம் ஒரு முத்திரை குத்தி வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நீங்க தேவை. அதனால நம்ம யாரையுமே இவங்க வேண்டாம், இவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல கற்றுக்கொள்கிறோம். அப்ப உண்மையான மனம் திரும்புதலும் சீர்பொருந்தலும் இல்லாம சபைகள்ல இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதல் அப்படிங்கிறது வர வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில யாருக்காவது நம்ம தவறு செய்திருக்கிறோமா, யாருடைய நம்பிக்கையாவது நம்ம உடைத்திருக்கிறோமா, இந்த நாள்ல நம்ம அனலைஸ் பண்ணி இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் அதை கர்த்தருடைய கரங்களை கொடுத்து ஒப்புரவாகி சீர்பொருந்தி இணைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு லெசனை தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொடுக்கிறோம். அப்ப இந்த நாள்ல நமக்கும் தேவனுக்கும் இடையில உறவு எப்படி இருக்கு அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம கர்த்தரோடு இணைக்கப்படணும் அப்படிங்கிறத தான் தேவன் விரும்புகிறார். 3வது நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒனேசிமு மாதிரியே நம்முடைய கைகள்லையும் ஒரு பவர்ஃபுல்லான லெட்டர் இருக்கு. அந்த நாள்ல பாருங்களேன், ஒனேசிமு கையில ஒரு லெட்டர் எடுத்துட்டு தான் பிலிமோனை போய் மீட் பண்றத பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நம் கரங்கள்லையும் ஒரு பவர்ஃபுல்லான லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு.
அதுல ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அந்த மெசேஜ் நீங்க தான், நாம தான் அந்த மெசேஜாக இருக்கிறோம். ஒனேசிமுவுக்கு ஒரு எவிடன்ஸாக, அவர் இப்ப முந்தி மாதிரி இல்லை, அவர் மாறிட்டாரு அப்படிங்கிற எவிடன்ஸாக தான் அந்த லெட்டரை பவுல் கிட்ட இருந்து அவர் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு லாயரையோ இல்ல தனக்குன்னு ஒரு ஆர்மியவோ தனக்காக பேசுறதுக்கு கூட்டிட்டு போகல, ஒரு லெட்டரை எவிடன்ஸாக எடுத்துட்டு போனாரு. அந்த வார்த்தை தான் இவருக்காக பேசுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்துல தேவன் வல்லமையும் அதிகாரமும் நிறைந்த நடமாடும் நிருபங்களாக உங்களையும் என்னையும் அனுப்புகிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யாருக்கா இந்த இடத்துல நம்ம அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தா, கட்டப்பட்டு இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக நம்மை நடமாடும் நிருபங்களாக இந்த நாள்ல அனுப்புகிறார். அந்த வார்த்தை, அந்த நாள்ல பவுலுடைய வார்த்தை அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. இன்றைய தினத்துல இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை நமக்குள்ளாக இருக்கு. அப்ப இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு இந்த நாள்ல அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படிக்காக நாம கடந்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு லெசனை தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்கள்ல இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒனேசிமு அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா தேவனை விட்டு வழி விலகி ஓடின மனிதர்களை தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதாவது மனித குலத்தை நம்மை தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்றாரு ஒனேசிமு. தவறு செய்து பாவம் செஞ்சுட்டு அதை சரி செய்யாம, அதே போல அதற்கென்று அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ளாம நம்ம ஓடி போயிடுறது, அது ரொம்ப தவறான ஒரு காரியம். அப்ப இந்த நாட்கள்ல தேவனோடு நம்ம மறுபடியுமாக இணைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா சீர் பொருந்தி திரும்ப வரணும், அப்பதான் கர்த்தரோட இணைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒனேசிமுக்களாக நம்ம கர்த்தரிடத்துல திரும்பி வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட்டை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கு. அப்ப கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப தேவ பலன் நம்மை தாங்கும், அவருடைய பலத்தினால எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம். ரெண்டாவது, பிலேமோன் நம்மளுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த நாட்களை என்ன தெரியுமா, இன்னொரு மெயின் சேலஞ்சு திரும்பி வரணும், ரீகான்சில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா நிறைய இடங்கள்ல இப்படி திரும்பி வருகிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஏற்றுக்கொள்வது நம்ம முழு இருதயத்தோட கரங்களை விரித்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒனேசிமுக்கள் கர்த்தருக்கு தேவை. அவங்க தான் இந்த நாட்கள் எழும்பி கர்த்தர் சார்பில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தேர்வு செய்ய போறார். அப்ப நாம அந்த இடத்துல நம்முடைய எனிமிட்டியவோ நம்ம வேற ஒரு முத்திரை குத்தி காட்டக்கூடாது. என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒனேசிமுக்கள் திரும்பி வந்தா எப்படி பிலேமோன் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாரையுமே இவங்க தப்பானவங்க, இவங்க பாஸ்ட் இப்படிப்பட்டது, தவறு செய்தவங்க லேபிள் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவரோட இணைத்து கொண்டார்ல, நம்மை ஒரு அக்கௌண்டபிலிட்டி நம்ம கிட்ட கொடுக்க செய்யல, அவர் என்ன செய்யறாரு, நம்மை அவரோடு இணைத்து கொண்டார். அப்ப நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்போது இருக்கிற ஐடென்டிட்டி தான் உண்மை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க வேற விதமா மாற்றப்பட்டாங்கல்ல, அதுதான் அவங்களை குறித்த உண்மையான ஐடென்டிட்டி. அதனால யாரையுமே நம்ம லேபிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த இடத்துல பவுல் யாரை ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, உடைந்து போன சிதறி போன மனிதர்களை தேவனோடு இணைக்கிற ஒரு உன்னதமான பணி, அதாவது திறப்பிலே நின்று ஊழியம் செய்கிற மனிதரை தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஏன்னா பவுல் தான் இந்த ரெண்டு பேரையும், ஒனேசிமு பிலேமோன், இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக மத்தியஸ்தராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல ஒனேசிமுவை பத்தி நிறைய காரியங்கள் நம்ம தெரிந்து கொண்டோம். கிருபையும் இரக்கமும் எப்படி ஒரு மனிதன் வழி விலகி போனா, கர்த்தரை விட்டு வழி விலகி தன்னோட சோரம் போயிருந்தா, இந்த கிருபையும் இரக்கமும் எப்படி ஒரு மனிதனை மாற்றி சாட்சியாக தேவனோடு இணைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒனேசிமு ஓடி போனான் தான், ஆனா வழியில தேவன் அவனை சந்தித்து கிருபையினால் அவர் மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மன்னிப்பை பெறுவது மாத்திரமல்ல, அந்த அவருடைய நிலையும் அப்படியே மாற்றப்பட்டது. எப்படி ஒரு ஸ்லேவாக ஓடி போனாரோ மறுபடியும் திரும்பி வருகிற பொழுது ஒரு ஊழியன் அப்படிங்கிற ஒரு மாற்றப்பட்ட அந்தஸ்தோட அவர் அதிகாரத்தோடு கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவரு ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு மனிதன், ஒரு ஸ்லேவா தான் இருந்தார். அப்ப கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாத்திரமாக மாற்றப்பட்டார். ஸ்லேவ் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து உடன் ஊழியன் அப்படிங்கிற தகுதியோட அவர் கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
தேவனிடத்துல மீண்டுமாக திரும்பி வர்றது அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்தான். அது ரொம்ப சாதாரணமானது இல்லை, அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காரியம்தான். ஒப்புரவாகி நம்ம இணைக்கப்படும் பொழுது நம்முடைய எல்லா கடந்த கால காரியங்களும் அப்படியே மறக்கப்பட்டு நமக்குன்னு ஒரு புதிய ஐடென்டிட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப உடைந்த உறவையும் நம்முடைய அடையாளத்தையும் அது மீட்டெடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல நம்ம கர்த்தரோடு சீர் பொருந்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்று ஒனேசிமு போல அங்கீகாரமற்ற, தள்ளப்பட்ட, மறக்கப்பட்ட நிலைமையில நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நம் கடந்த கால காரியங்களை நீங்க வைத்துக்கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிற நிலைமையில இந்த நாள்ல நீங்க தனிமையில நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். ஒனேசிமோவை மீட்டெடுத்த அதே தேவனுக்கு இந்த நாள்ல நீங்க வேணும். நீங்க முழுவதுமாக நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரோடு சீர் பொருந்துகிற பொழுது கடைசி கால ஒனேசிமுக்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லமையான ஒரு ஆயுதங்களாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய நம்முடைய பாஸ்ட் இருக்குல்ல, அது நம்முடைய கடந்த காலம் நம்மை தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு முத்திரை குத்திராது. அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். நம்ம எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்படை பொழுது தேவனுடைய இரத்தம் நம்மை கழுவும். கிருபையினால நம்ம மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவரோடு நம்ம இணைக்கப்படுவோம். அதனால இந்த நாள்ல ஒனேசிமுக்கள் எழும்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்றார். நீங்க தேவனுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த நாள்ல எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருக்கென்று வல்லமையாக பயன்படுத்த போற எழுப்புதல் பாத்திரங்களாக இந்த நாள்ல நீங்க மாற்றப்படணும் அப்படின்னு சொன்னா ஒனேசிமு எப்படி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாரு, அது போல நீங்க தேவ கரத்துல நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற வல்லமையான பாத்திரங்களாக நம்ம மாற்றப்படுவோம். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.